ஒரு வழியாக கிடைத்துவிட்டது என்ற பெருமூச்சுடன் களைப்பும் ஆனந்தமும் சுமந்த முகத்தோடு குடும்பத்தினர் முன்பாக ஓடி வந்து விழும் அந்த இளைஞர் கொண்டு வந்த மூட்டையில் இருப்பது தங்க புதையலோ பணக்கட்டுகளோ அல்ல. பல நாள் பட்டினியில் தவிக்கும் தன் குடும்பத்தினருக்கு ஒருவேளை பசியை ஆற்றப் போகும் சாதாரண கோதுமை மாவு மூட்டையே அது. காசா இஸ்ரேலின் போர் வெறியாலும் பசி பட்டினியாலும் கசங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களில் 80 குழந்தைகள் உட்பட 101 பேர் ஒருவேளை உணவின்றி பட்டினி கொடுமையால் அங்கு மாண்டு போயிருக்கிறார்கள். சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கும் உணவு பொட்டலங்களை வாங்க சென்ற மக்களில் 800 பேரை இதுவரை கொடூரமாக கொன்று குவித்துள்ளது இஸ்ரேல். பசிக்கு உணவு கேட்கும் மக்களின் வயிற்றில் துப்பாக்கி குண்டுகளை இரையாக திணிக்கும் இஸ்ரேலின் அறமற்ற போரை உலக நாடுகள் எப்போது தடுத்து நிறுத்தும் என்பதுதான் உலக மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கிறது.